Hi everyone, welcome back to my channel. Tamil and English முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கடுத்து மேஜர் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி எல்லாமே. ஸோ இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கான மேத்தமெட்டிக்ஸு வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் மட்டும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இதில் நான் கொடுத்துருக்கிறது வந்து 5 மார்க் கொடுத்துருக்கேன். பட் சம் 3 மார்க் கொஷின்ஸும் இருக்குது. ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்து அது வந்து 5 மார்க்லேயும் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்குறாங்க. பட் மேக்ஸிமம் 5 மார்க்கு, ஒரு சில 3 மார்க் கொஷின் இருக்குது எல்லா யூனிட்லேயுமே. ஸோ உங்களுக்கு மொத்தம் வந்து 6 யூனிட், அதாவது வால்யூம் 1 ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ்ல வந்து இருக்குது குவார்டர்லி எக்ஸாமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 6 யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸை படிச்சீங்க அப்படின்னா ஷுவரா நீங்க 5 மார்க்ல 25 அவுட் ஆஃப் 25 வந்து உங்களால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் 25, 35 அவுட் ஆஃப் 35 வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 7 5 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 3 5 மார்க் கேட்குறாங்க குவார்டர்லி எக்ஸாமுக்கு. 2 தான் கேட்கணும், பட் 3 சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ 2 கேட்குறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 10 மார்க், செகண்ட் சாப்டர்ல 2 கேட்குறாங்க 10 மார்க் 20 மார்க், 6th சாப்டர்ல 2 கேட்குறாங்க 30 மார்க். ஸோ அதே மாதிரி இந்த 3 சாப்டர் படிச்சிங்கனாவே உங்களால் வந்து 30 மார்க்குக்கு இருக்குது. பட் மேபி சம்டைம்ஸ் வந்து ஏஆர்பி வந்து ஒரே சாப்டர் கூட வரலாம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியாது. பட் இந்த 3 சாப்டர் படிச்சிங்கன்னா சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா 3லேயுமே 3 5 மார்க் கன்ஃபார்ம், எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 5 மார்க், ஓகேங்களா? ஒரு 20லேருந்து 25 5 மார்க், 25 மார்க் 3 சாப்டர்ல இருந்து மட்டும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க். அதே மாதிரி ஃபோர்த் வந்து இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட், பட் அதை கடைசியாக படிங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் அதை கடைசியாக படிங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க இம்பார்ட்டன்டான 5 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். இதுக்கான ஆன்சர் பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன். ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி மினி ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1.9. ஸோ வெரிஃபை ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்ல தான் அதிகமாக கேட்குறாங்க, நாட் இன் 5 மார்க். பட் சம்டைம்ஸ் ரேராக அந்த மாதிரி குவார்டர்லி எக்ஸாம்லாம் 5 மார்க்லேயே கேட்டு விட்டுறாங்க. ஸோ அதனால கொடுத்துருக்கேன், பட் இது 3 மார்க் தான். ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் 1.21 இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், 3 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 2 மார்க் 3 மார்க் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 1.23 சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 1.27. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.29 கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு அது வந்து பாசிபிள், if is consistent then we have to solve the equation. ஓகேங்களா? very important. அடுத்து எக்ஸாம்பிள் 1.30 சேம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறது. 1.31 அதே தான். அடுத்து இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.32 கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறது தான். 1.33 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த கண்டிஷன் ஆன் ஏபிசி so that the following system has one parameter family of solutions. very important. 1.34 இன்வெஸ்டிகேட் வாட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். லாம்டா மியூ வச்சு வர்றது. இன்வெஸ்டிகேட் வாட் வேல்யூஸ் ஆஃப் லாம்டா அண்ட் மியூ த சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து ஹேஸ் நோ சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் சொல்யூஷன். ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப் இது. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அண்ட் 1.35 அதே தான், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1.36 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் 1.38 லாம்டா அண்ட் வேல்யூ மியூ, லாம்டாவோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணும். வேல்யூஸ் ஆஃப் லாம்டா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அந்த லாம்டாவோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கெமிக்கல் ஈக்குவேஷன் 1.39 எக்ஸாம்பிள் பை யூசிங் த காசியன் எலிமினேஷன் மெத்தட் சால்வ் த கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. ஸோ தென் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 2 ஃபைண்ட் த இன்வர்ஸ். ஒருவேளை இதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிட்ஸ் ஆச்சுன்னா இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இன்வர்ஸ் எப்போ எக்ஸிட்ஸ்? டிட்டர்மினன்ட் வேல்யூ. we have to calculate the determinant value. if the determinant value is not equal to 0 then we can conclude that we can determine the inverse. ஓகேங்களா? determinant வந்து not equal to 0 வரணும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்குங்க. ஸோ தென் வந்து கொஸ்டின் நம்பர் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கொஸ்டின் நம்பர் 7 ஏபி கொடுத்துருக்காங்க. சேம் இன்வெர்டபிள் 3 மார்க்ல அதிகமாக கேட்பாங்க. ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 15th வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து எக்ஸசைஸ் 1.2 ஒரு நிமிஷம்.
ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்தேன், சம்டைம் ஸ்டாப் ஆயிருது. 1.2ல ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் பை காஸ் ஜோர்டான் மெத்தட்ல இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது 3 மார்க்ல கம்பல்சரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் கொஷின், இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் விச் இஸ் த கிரேமர் ரூல். கிரேமர் ரூல் கண்டிப்பாக கிராமரின் விதிப்படி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு தமிழ் மீடியத்துக்கு இருக்கும், கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4ல செகண்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது பை யூசிங் காசியன் எலிமினேஷன் மெத்தட். அண்ட் எக்ஸசைஸ் அதே எக்ஸசைஸ்ல தேர்ட் கொஸ்டின். அண்ட் எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது. இது நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னா கேயோட வேல்யூ என்னங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லாம்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது, லாம்டா அண்ட் எம்மோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது கொஸ்டின் நம்பர் 3. அண்ட் தென் எக்ஸசைஸ் 1.7ல பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 solve the system of homogeneous equation. and exercise 1.7ல question number 2 very very important, lambda value find பண்றது. and question number 3 Gaussian elimination method மூலமா அந்த chemical reaction சால்வ் பண்றது. ஸோ இதெல்லாம் chapter 1ல நீங்க படிக்க வேண்டிய compulsory important 3 mark and 5 mark questions. now we have to go the chapter 2 complex number. first applications of matrices and determinants. now complex numberல எக்ஸாம்பிள் 2.8 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரியல் அண்ட் இமேஜினரின்னு சொல்லணும். 2.14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் த பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். 2.16 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், 3 மார்க்ல அதிகமாக கேட்குறாங்க. z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு z பார்ங்கிறது 4 சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லணும். 2.25 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா 2.26, அடுத்தது 2.28 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.32 ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அண்ட் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 2.34 சால்வ் த ஈக்குவேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக 5 மார்க்ல கேட்பாங்க. z³ + 8a = 0 where z belongs to complex number. அண்ட் எக்ஸசைஸ் 2.4ல 7th கொஸ்டின், எக்ஸசைஸ் 2.5ல 9th கொஸ்டின் அண்ட் 10th கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸசைஸ் 2.6ல second question, exercise 2.7ல second question rectangular form of the complex number very very important. exercise 2.8ல first question second question இதெல்லாம் பார்த்துக்கங்க. and chapter 3 theory of equations, இதுல எக்ஸாம்பிள் பொறுத்தளவுல 3.4 find the sum of the square root of the ஈக்குவேஷனோட sum of the square root find பண்ணணும். அடுத்தது find the condition, இது 3.5 எக்ஸாம்பிள். 3.6 இதெல்லாம் 3 மார்க்ல அதிகமாக கேட்பாங்க. form the equation whose roots are the squares of the roots of the cubic equation. ஸோ தென் வந்து எக்ஸாம்பிள் 3.15 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.16 கண்டிப்பாக 5 மார்க்கில் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். அண்ட் 3.20 கண்டிஷன் தட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அது வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் 3.21 இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த x³ + px² + qx + r = 0 இன் ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் ப்ரூவ் தட் இருந்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக கேட்பாங்க. 3.23 எக்ஸாம்பிள். ஸோ ஷுவராக வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடியது 3.23 அண்ட் 3.28 கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.31. அடுத்து எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 6 சால்வ் த ஈக்குவேஷன். ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் 8 ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாங்கிறது வந்து ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். இதோட ஒரு பாலினாமியல் பவர் உள்ள ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரூட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். அண்ட் எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட், தேர்டு, 7th கொஸ்டின் கம்பல்சரி 5 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.6ல செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஜீரோஸ்னாலும் ரூட்ஸ்னாலும் ஒன்று தான், சொல்யூஷன் எல்லாமே ஒன்று தான், ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அண்ட் சாப்டர் 4 இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இதில் எக்ஸாம்பிள் 4.4 ஃபைண்ட் த டொமைன் ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொமைன் ஆஃப் sin inverse of 2x - 3 divided by 2. அண்ட் எக்ஸாம்பிள் 4.11 இந்த எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க எல்லா சாப்டர்லையும். தென் வந்து சாப்டர் 4ல வந்து எக்ஸாம்பிள் 4.4 டொமைனு ரேஞ்சு ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அண்ட் எக்ஸாம்பிள் 4.11 வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ப்ரூவ் தட் tan inverse of x plus sin inverse of x by square root of 1 plus x square equal to pi by 2 வேர் எக்ஸுங்கிறது greater than 0. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸாம்பிள் அண்ட் என்ன எக்ஸசைஸில் எத்தனாவது கொஸ்டின் சொல்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதெல்லாமே சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் டைப் பண்ணல சம் இது சேஞ்ச் ஆகிடுது சைன் அந்த மாதிரி இது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.27, எக்ஸாம்பிள் 4.28 இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அண்ட் எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin inverse of 5/9 plus cos inverse of 5/9 plus sin inverse of 9/5 plus cos inverse of 9/5 வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.2ல 8th கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் cos inverse of 4/5 plus sin inverse of 3/5 அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் cos inverse of 3/5 plus cos inverse of 4/5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டு இந்த கொஸ்டின் எக்ஸசைஸ் 4.4ல செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 6th கொஸ்டின் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 9th கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் 4th சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. தென் வந்து சாப்டர் 5 2 dimensional analytical geometry. ஸோ அது இன்வெர்ஸ் trigonometry function ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.10 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் பண்ணுறது. அண்ட் 5.19 எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் ஹூஸ் எசன்ட்ரிசிட்டி வந்து கொடுத்துட்டாங்க 1/2 அண்ட் ஒன் ஆஃப் த ஃபோக்கி கொடுத்துட்டாங்க 2,3 அண்டு எஸ் இது direct xும் வந்து கொடுத்துட்டாங்க x equal to 7 and we have to find the length of the major and minor axis of the ellipse very very important and equation of the ellipse find பண்ணனும். அடுத்து example 5.21 find the equation of the ellipse whose same அதே மாதிரி eccentricity foci எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5.22 example find the ellipse for the ellipse இந்த ellipse இருக்குல்ல. ஸோ இதுக்கான இந்த ellipseோட ஈக்குவேஷனுக்கான சென்டர் வெர்டிசஸ் அண்ட் ஃபோக்கி ஃபைண்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைப்பு. அண்ட் எக்ஸாம்பிள் 5.26 அடுத்து எக்ஸாம்பிள் 5.29 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ஃபைண்ட் பண்ணுறது டு த பேரபோலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 5.31 5.34 5.40 எக்ஸசைஸ் 5.1ல Exercise 5.1 fourth question find the equation of the circle very very important. And 12th question if the equation in the equation கொடுத்திருக்காங்க represents a circle na PQ இருக்குதுல இந்த equationல P and Q find P and Q and also we have to determine the center radius and of the circle very very important. And exercise 5.2 ல 4th ல 5th subdivision 5th ல 5th subdivision very very important. 5th ல 6th subdivision ரொம்ப ரொம்ப important. And exercise 5.4 ல 3rd question 7th question 8th question. exercise 5.5 ல 5th question 7th question எக்ஸசைஸ் 5.5 ல 5, 7, 10 வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து சாப்டர் 6 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த 4 கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். அண்ட் அனதர் 1 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு மற்ற கொஸ்டின்ஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 4 5 மார்க்கை சொல்லிடுறேன். சரி ஃபர்ஸ்ட் இதை எக்ஸாம்பிள் பார்த்துக்குறோம். எக்ஸாம்பிள் 6.3 6.4 அதுக்கப்புறம் வந்து 6.5 6.24 அந்த பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.36 6.37 6.40 6.54 இதெல்லாம் தான் கம்பல்சரி 5 மார்க்ல கேட்கக்கூடியது. இப்போ எக்ஸசைஸ் 6.1ல 9th and 10th by using vector method solve prove that cos of alpha minus beta equal to cos alpha cos beta plus sin of alpha minus beta sin alpha sin beta அதே மாதிரி sin of alpha plus beta. ஸோ இதே மாதிரி 2 சம் எக்ஸாம்பிள்ல இருக்கும். ஸோ அந்த 2 சம் பிளஸ் இந்த எக்ஸசைஸ்ல உள்ள 2 சம். ஸோ இந்த 4 சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ தென் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 6.4ல ஃபர்ஸ்ட் அண்ட் 4th 8th கொஸ்டின் அண்ட் எக்ஸசைஸ் 6.5 வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ். அதில் செகண்ட் கொஸ்டின். அண்ட் 6.6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்டர்செப்ட் இருந்தது 4 and 5. 6.7 இம்பார்ட்டன்டான ஒரு அது கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ணணும் செகண்ட் கொஸ்டின். 6.8ல செகண்ட் கொஸ்டின். 6.9ல ஃபர்ஸ்ட் அண்ட் 5th கொஸ்டின். அடுத்தது 7th கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாம்க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ இதனால ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.